இது பாருங்க செவிமுறை விளக்கம். ஃபர்ஸ்ட் 10 லிட்டர் தண்ணி எடுத்துங்க. அந்த 10 லிட்டர் தண்ணிக்கு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, புட்டாக்ஸோட அளவு போட்டிருப்பாங்க. நல்லா உத்து பார்த்தீங்கன்னா நம்பர் தெரியும். இப்போ இதில் வந்து நான் வந்து 10 லிட்டரு போட போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன முடியெல்லாம் 6 லிட்டர் வரைக்கும் தான் போட்டிருக்காங்க. 6ன்றது வந்து இது வரைக்கும் இருக்கு. இப்போ நான் 10 லிட்டர் வந்து ஃபுல்லாக ஊற்ற போகிறேன். இதை 1 லிட்டர்னா 1, 2, 3, 4 லிட்டர் கணக்கு இது வந்து அவ்வளோ மிஸ் பண்ணணும். இது இப்போ மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா புறாவுக்கு வந்து அந்த ஓவர் எரிச்சல் வந்துடும். அதே மாதிரி புறா நீங்கள் முக்கியம் எடுக்கும் போது கண்ணில் படக்கூடாது, மூக்கில் வாயில் படக்கூடாது மெயினாக. அதே மாதிரி முக்கிய பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த பூட்டாக்ஸ் ஃபஸ்ட்டு மிஸ் பண்ணுறோம். முதல்ல பாயிண்டே தான் பூட்டாக்ஸ் போட்டாதுங்க. பாருங்க 10 லிட்டருக்கு கரெக்டாக ஒரு மூடி பூட்டாக்ஸு. இதை ஒரு மூடியை நான் ஊற்றுறேன். பாருங்க தண்ணி அப்படியே பால் மாதிரி ஆகிப்போதா. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் பர்மினிகாப்பா வெட்டர்மினி ஷாப்லேயே இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான். இது எடுத்துக்கங்க. இது கவர் இல்லை, கவர் மிஸ் ஆயிடுச்சு. அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். இது பார்க்க தான் கருப்பாக இருக்கும். கலர் பாருங்க, வாடாமலை கலர் வரும் போட்டோம்னா. ஓகேங்களா? பாருங்க தண்ணி என்ன கலர் மாதிரி போச்சு. நல்ல ஒரு இது மெத்தடு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாருங்க கரெக்டாக இந்த பிடி இந்த அளவு எடுத்துக்க 10 லிட்டரு படிகாரம். ஓகே, இது மாதிரி போட்டுருந்தீங்கன்னா இதுவும் நல்லா ஒரு நமக்கு அந்த பூச்சிங்கெல்லாம் எடுக்கிறதுக்கு, அது உடம்புல பெறாலு, சின்ன சின்ன அழுக்கு, தோல்ல இருக்கிற அமெரிக்கா அம்மா வந்துருக்கும், காஞ்சி போயிருக்கும். இந்த அளவுக்கு படிகாரம் சேர்த்துங்க. ஸோ என்ன பொட்டாசியம் பர்மனேட் விடாது. இப்போ டெட்டாயில் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? டெட்டாயில் வந்து என்ன பண்ண போறீங்க, இந்த 10 லிட்டர் தண்ணி இந்த ஒரு மூடி போதும். பார்த்துங்க, இந்த அளவு டெட்டாயில் ஊற்றினால போதும். உங்களுக்கு நல்லா மிக்சிங் ஆகிடும். ஓகேங்களா? பண்ணிட்டு செய்முறை விளக்கம். நெக்ஸ்ட் புறா பிடிச்சி காட்ட போகிறேன். நல்லா இப்படி பிடிச்சிங்க, இப்படி நினச்சிங்க. 10 நிமிஷம் புறாங்களை இப்படி நினைங்க. உங்களுக்கு இந்த கண்ணுலையும் வாயில் போடக்கூடாது, ஊற வச்சு பிடிங்க. அதே மாதிரி எந்த எப்படி காட்டினாலும் ஒரு 10 நிமிஷம் பார்த்து காட்டுறேன். ரக்கை, இந்த மோஷன் போகிற இடம், இந்த இடம்லாம் வந்து நல்லா கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் போஷ் பண்ணோம்னா அந்த இடம் நல்லா ஏறும். ஆனால் மோஷன் போகிற இடம் தான் நல்லா சுத்தம் பண்ணணும். அப்படி ஊற வச்சு பிடிச்சிட்டிங்கன்னா போதும். இப்போ வந்து நம்ம டிப்பிங் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நல்லா நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு புறா கூண்டில் விட்டுற வேண்டியதுதான். இப்போ இது விடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா, கூண்டுக்குள்ளே தீனி தண்ணிலாம் வச்சோம் பார்த்தீங்களா, அது கூண்டில் இருக்கக்கூடாது. ஏன்னா இது மேலே போய்ட்டு சிலுப்பிச்சு இந்த பாய்சனால் போட்டு குடிச்சதுன்னா ப்ராப்ளம் ஆகிடும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா தண்ணி தீனியை எடுத்துடணும். எடுத்துட்டு எல்லா அப்புறம் டிப்பிங் பண்ணி விடலாம்.